சனீஸ்வர பகவான் தனி சிலையாகவும் அவருடைய மனைவி ஜேஷ்டா தேவி, மகன் மாந்தி, சனீஸ்வர பகவானின் தாயார் சாயா தேவி மற்றும் ஜேஷ்டா தேவியின் மகள் மற்றும் அவர் காக கொடியுடன் ஒரே சிலையில் இங்கு மட்டுமே நாம் பார்க்க முடியும். இந்த தியான மண்டபத்தில் இருப்பதுதான் முதல் குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயிலுக்குள் இருப்பது சிவலிங்கம். அதை ஸ்ரீலிங்கம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த சிவபெருமானுக்கு ஆவுடை கிடையாது. இந்த சிவபெருமான் வெறும் பானலிங்கமாக மட்டுமே இங்கு காட்சியளிக்கிறார். சிவபெருமானின் கருவறைக்கு பக்கத்தில் 2 துவாரபாலகர்களும் அவருக்கு அருகில் விநாயக பெருமானும். இங்குள்ள விநாயக பெருமான் தாமரையில் அமர்ந்த வண்ணம் காணப்படுகிறார். இந்த தியான மண்டபத்தில் பக்தர்கள் அமர்ந்து தங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய தங்களுடைய மனம் ஒருநிலைப்படும். இந்த குடைவரை கோவிலை முடித்து நாம் மீண்டும் படியேறி செல்லும் பொழுது 16 செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் என்ற மந்திரத்தை ஒவ்வொரு படிக்கும் எழுதி வைத்துள்ளனர்.